இந்த தீபிகா கிட்ட இப்படி ஒரு மனமாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நாம யாருமே எதிர்பார்க்கல. நீங்க இந்த மனமாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. இப்போ வரைக்குமே எப்படியாச்சும் மல்லிய பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோட இருந்த தீபிகா, இன்னைக்கான எபிசோட்ல மல்லிக்கு உதவணும் அப்படிங்கிற மாரி முதல் முறையா நினைக்கிறாங்க. இத பார்க்குறப்பவே எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. ஏன்னா விஜய் ஒரு பக்கம் மல்லிய அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. வெண்பாவையும் காணும் இந்த சூழ்நிலையில மல்லி உண்மையாவே மனநிலை சரியில்லாத மாதிரி ஆயிடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க மனசு அப்படிங்கிறது அவ்வளோ காயப்பட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் ராஜியுமே அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. விஜயுமே அவங்கள முகம் கொடுத்து பேசுறது இல்லை. இப்போ நாகு தான் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருக்கிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கோவிலுக்கு மல்லியை கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ தீபிகாவோட மனமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் வெண்பாவை எப்படியாச்சும் மீட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க இனி வரக்கூடிய நாட்களில் செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க இப்போதைக்கு இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக எல்லா விஷயங்களும் தெரியும். அவங்களோட ரவுடிகள் எப்படி எப்படி நடந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்பாவை கடத்த சொன்னதே அவங்களோட அடியாட்கள் தான் அப்படிங்கிறப்ப அவங்கள கூப்பிட்டு விசாரித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கெல்லாம் இறக்கி விட்டாங்க, எங்கேருந்து வெண்பா தப்பிச்சாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே அந்த ரவுடிகள் சொல்லிடுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த சிசிடிவி மூலமாகவே நிச்சயமாக வெண்பாவை மீட்டுருவாங்க. ஏன்னா கோர்ட் வாசலில் தான் வெண்பாவை அந்த லேடி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் அங்கேயுமே சிசிடிவி கேமரா இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற பெரிய தலைவலி என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கடத்தல்கார லேடி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வரைக்குமே கடத்தினவங்க எல்லாருமே வெண்பாவை மிரட்ட தான் செய்வாங்க. அங்கே இருந்து வெண்பா எப்படியா தப்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் வெண்பா கிட்ட உறவாடி கெடுத்துட்டு இருக்கிறாங்க. நல்லவங்க மாதிரி கண்ணு தங்கம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுமாங்கிற அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் உட்காந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வெண்பாவுமே இந்த ஆண்டி நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சுயரூபம் நிச்சயமாக நம்ம வெண்பாவுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வந்துச்சுது அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிறதுக்கான பல முயற்சிகளை அவங்க எடுக்க தான் செய்வாங்க. அங்கே ஏதாச்சும் ஃபோன் இருந்தாலும் சரி, இல்லை அங்கே இருக்கிற ஏதோ ஒரு தடயங்களை வெளியில் போடுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வெண்பா முயற்சி எடுப்பாங்க. ஸோ கூடி சீக்கிரம் வெண்பா வீட்டுக்கு வரணும். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.